ஒரு நிமிஷம் அந்த நாளில் நடந்த ஒரு சம்பவம் நமக்கு உண்மையிலேயே இதான் தெய்வ சக்தின்னு உணர வச்சுது. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம அம்மனூர் செல்லியம்மன் பொன்னியம்மன் கோயில் கிராம தேவதை வழிபாட்டு திருவிழாவில் நமக்கு ஏற்பட்ட சில அனுபவங்களை ஷேர் பண்ண போகிறோம். முதல்ல இந்த விழாவை ரொம்ப சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்திய ஊர் முக்கியஸ்தர்கள், பெரியவர்கள் அந்த 2 நாள் முழுக்க ஓடி ஓடி எல்லா ஏற்பாடுகளும் செய்து இந்த விழாவை சிறப்பாக நடத்திய அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. பாரம்பரியமான முறையில் பூஜை கூட எடுத்து அந்த பச்சை பசேல்னு நெல் பயிர் நிறைந்த வழியில் நடந்து கோயிலுக்கு போயிட்டு அம்மனுக்கு பொங்கல் வச்சது ரொம்ப அழகான அனுபவம். அம்மனுக்கு செய்த அபிஷேகம், அலங்காரம், படையல் எல்லாமே ரொம்ப மன நிறைவாக இருந்துச்சு. அதில் நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்த ஒரு சம்பவம் நடந்துச்சு. பம்பை உடுக்கை அடித்து சாமி வர்ணிக்கும்போது செல்லியம்மன் ஒரு நபர் மேலே வந்து அருள்வாக்கு சொல்ல ஆரம்பித்தாங்க. அப்போது அங்கே இருந்த சில பேரை ரேண்டமாக கூப்பிட்டு, இதானே உங்கள் பிரச்சனை, இதானே உங்கள் வேண்டுதல் அப்படின்னு சொல்லும்போது உண்மையிலே ஒரு நிமிஷம் உடம்பே சிலிர்த்து போச்சு. மிஸ்மரைஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. அந்த ஒரு செகண்ட் அந்த நேரத்தில் நம்மளுக்கு எப்படி தோணுச்சுன்னா, இதாண்டா தெய்வம், இதான் தெய்வ சக்தின்னு சொல்லுற மாதிரி இருந்துச்சு. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்னு வச்சிங்களேன், அந்த சாமி ஆடிய அந்த நபருக்கும் அருள்வாக்கு சொல்லப்பட்ட நபர்களுக்கும் அந்த மக்களுக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த சம்பந்தம் இல்லாதவர்கள். அதுதான் அந்த அம்மன் சக்தி எவ்வளோ பெருசுன்னு நம்மளை உணர வச்சுது. அந்த சம்பவம் நமக்கு இதான் அம்மனூர் செல்லியம்மன், இதான் அவங்க சக்தின்னு நம்மளை உணர வச்சுது. இந்த வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலும் ஒரு முறை அந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த அம்மனை தரிசிச்சுட்டு வாங்க, வேண்டுதல் வச்சுட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும், உங்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு வழியும் கிடைக்கும். ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இந்த வீடியோ முழுக்க முழுக்க அம்மனூர் செல்லியம்மன் பொன்னியம்மன் கோயிலோட சிறப்பை எல்லாருக்கும் தெரியப்படுத்தி வைக்கணுன்ற ஒரு சின்ன முயற்சி தான். அதே போல் எங்களை மாதிரி எல்லாரும் அம்மன் அருள் பெற்று வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும். இந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய மக்கள் இங்கே வந்து அந்த அம்மனை தரிசிச்சுட்டு அந்த அம்மனோட அருளை பெற்று அவங்க வாழ்க்கையில் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கணுன்றது தான் எங்களுடைய எண்ணம். இதில் எந்த விதமான வியாபார நோக்கமும் கிடையாது. நன்றி. எப்பொழுதும் உங்கள் ஆதரவை எதிர்நோக்கும் நாங்கள்.